என்னது ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பென் இருந்தால் போதுமா? அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். நம்ம வீட்டில் இஞ்சிலாம் நிறைய வாங்கிட்டு வந்து வைப்போம். அந்த மாதிரி வாங்குறப்போ ஒரு சில இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாயிடுச்சுன்னா இந்த மாதிரி வெள்ளையாக சின்னதாக ஒரு முளை மாதிரி வருங்க. இந்த மாதிரி முளை கட்டின இஞ்சி இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நம்ம செடியாக நம்ம வளர்க்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி கிடச்சிதுன்னா அதை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு அரிசி பையிலையோ இல்லை உங்கள்கிட்ட பாட்டு இருந்துச்சுன்னா இந்த தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். மண் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாட்டு சாணி உரம் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செடி வளருங்க. நான் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் தாங்க வச்சேன். நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தாங்க வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செடிக்கிட்ட அதுவே வளர்ந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வளர்ந்துட்டே வருங்க. அந்த பேக் ஃபுல்லாகவே வளரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இஞ்சி கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி முளை கட்டின இஞ்சி இருந்தால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட அரிசி பை இருந்தால் கூட அதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வளர்க்கலாம். ஸோ வீட்டில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையுமே இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே வளர்த்து பாருங்கள். சூப்பராக வளருங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட புதினாலாம் நீங்கள் சமையலுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புதினா குச்சியை கூட நீங்கள் நட்டு வைங்க. நான் கூட அந்த மாதிரி தாங்க செய்வேன். ஸோ செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம கார்டன் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த இஞ்சி அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டுருங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டு கையெல்லாம் கூட போய் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கதவை சாத்திட்டே இருக்காங்கன்னா ஒரு பெண்ணுடைய கேப் எடுத்துக்கோங்க. அந்த கேப் எடுத்து இந்த மாதிரி நம்ம தாழ்பால் போடுவோம் இல்லைங்களா, மேலே மாட்டுங்க. ஏன்னா கீழே மாட்டிட்டா கூட அவங்க எடுத்து விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த தாழ்பாலில் பெண்ணுடைய கேப்பை மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கதவை சாத்தினாலும் டக்குன்னு போய் க்ளோஸ் ஆகாது. இந்த மாதிரி அந்த பென் கேப் இருக்கிறதுனால டோர் வந்து ஓப்பனாகவே தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம மொபைல் ஸ்டாண்ட்லாம் வேணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கிளட்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளட்ச் இருந்தாலே போதுங்க. ஈஸியாக நம்ம மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம். நம்ம சமைக்கிறப்போலாம் இந்த மாதிரி மொபைலை வச்சுட்டு ஏதாச்சும் வீடியோ பார்ப்போம், இல்லைனா சமையல் வீடியோஸ் கூட பார்த்துட்டே சமைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கிளிப்பில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறப்போ தூரத்துலேருந்து பார்த்தா தாங்க நல்லது. கிட்ட கையில் வச்சு கொடுக்காதீங்க, கண்ணுக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் வந்து தூரத்துலேருந்தே பார்க்கட்டும் ஃபோனை. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே நம்மளால் ஃப்ரேம் போட்டெல்லாம் வைக்க முடியாது. ஸோ ஸ்டாண்ட் இல்லாமல் நம்ம இதை ஷெல்ஃபில் அழகாக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்பை நீங்கள் இந்த மாதிரி 2 இல்லை 3 வச்சாலே போதுங்க. அழகாக இது ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷெல்ஃபில் அழகாக வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன டிப்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் குச்சிலாம் எப்போவுமே தூக்கி போடாதீங்க. நிறைய விஷயத்துக்கு நம்ம கிராஃப்ட்டுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் குச்சியை ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஐஸ் குச்சிக்கு சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா நாட் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம தோசைலாம் செய்கிறப்போ வெங்காயம்லாம் வச்சு தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நீங்கள் ஒன்று வச்சுட்டாலே போதும். ஆயில் தொட்டுட்டு நீங்கள் தேய்க்கலாம். வெங்காயம்லாம் ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முறை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் கிருமிலாம் வந்து நிறைய அட்டாக் ஆகும். அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம். சிலிக்கான் ப்ரெஷ்லாம் நீங்கள் கடையில் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு நேச்சுரலாகவே நம்ம ப்ரெஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சாலே போதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே லீக் ஆகும். அந்த மாதிரி ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரில் வந்து தண்ணி வெளியே போகணும். ஆனால் அந்த மாதிரி ஆகாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து கீழே தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா சில டைமில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அடைச்சிட்ருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தாங்க தண்ணி வந்து உள்ளே போகாமல் கீழே போயிட்டுருக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஏதாச்சும் வேஸ்ட்டான பென் எடுத்துக்கோங்க. அந்த பென்னில் இருக்க ரீஃபில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை விட்டு நல்லா நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே வரைக்கும் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் அடைப்பு இருந்தால் கூட நீங்கிடுங்க. தண்ணி நல்லா ஃப்ரீயாக போகும். அப்படி இல்லைன்னா தண்ணி அந்த ட்ரேயில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு கீழே தண்ணி போயிட்டே இருக்கும். நமக்கும் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகும் கிச்சன்லலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.